அகத்தீச நாமத்தை சொல்லாவிட்டால் ஒருவன் எளிதில் ஞானம் பெற முடியாது. என்ன காரணம்னா, மிகப்பெரிய கருணை உள்ளவர். கருணையுள்ள அகத்தீசர் சொன்னார். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஓம் அகத்திய திருவடிகள் போற்றி அகத்தீசாய நம என்று சொன்னால் அத்தனை அவன் சார்ந்திருந்து அவன் செய்த பாவத்தை எல்லாம் நீக்கக்கூடிய வல்லமை உள்ளவர். ஏன்னா அதை தொடர்ந்து சொல்லிட்டு வரான். ஓம் அகத்திய ஓம் அகத்திய ஓம் அகத்திசாய நம ஓம் அகத்திசாய நம ஓம் அகத்திய திருவடிகள் போட்டின்னு சொல்றான். பிரச்சனை என்னன்னு கேட்கிறார். எல்லாரும் என்ன கேட்பான், இந்த கடன் சுமை இருக்கு ஐயா, இந்த மாதிரி மனைவிக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, அண்ணா தம்பிக்குள்ள பிரச்சனை இருக்குது, உத்தியோகத்து பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் தீர்க்கணும்னு சொன்னால் அது தீர்த்து வைப்பார். இது ஒரு சாதாரண விஷயம். கடன் சுமை தீர்ப்பது, உடல் நோய் தீர்ப்பது, சகோதர பிரச்சனை தீர்ப்பது, வழக்குகள் தீர்ப்பது, இதெல்லாம் போகிற போக்கில் உத்தியோகத்து பிரச்சனை தீர்ப்பதெல்லாம் போகிற போக்கு செய்வார். அப்போ இதுக்கு மட்டும் அவர் இருக்கிறார், இதை மட்டுமா கேட்கறார்? இதையும் கேட்கணும். இதையும் கேட்டு அடியனுக்கு ஞான சித்தி கேட்டும், அதுக்கு ஒரு அறிவும் பரிபக்குவம்னு கேட்டுக்கணும். அப்போ அடியனுக்கு ஞான சித்திக்கு பரிபக்குவம்னு சொல்லுவோம். ஞான சித்திக்கிறதுக்கு என்ன வேண்டும்? புண்ணிய பலம் இல்லாமல் முடியுமா? புண்ணிய பலம். அதுக்கு தான் ஜீவகாரண்ய ஒழுக்கம் ராமலிங்க சாமி சொன்னார். ஒருவனை உயர்த்துவது ஜீவகாரண்யம் தான். ஜீவகாரண்யம் என்பது பசியாட்டி வித்தல். அப்போ அது பசியாட்டக்கூடிய என்ன உள்ள ஒன்று புலால் உண்ணுவானோ, ஒரு மாதம் 20 அல்லது 40 கண்ணதானம் செய்தவன் தொடர்ந்து புலால் உண்ண மாட்டான். எங்களுக்கு தெரியும். அது ராமலிங்க சாமிக்கு தெரியும். மாதம் 50 கண்ணதானம் செய்தவன் புலால் உண்ணுகின்ற பழக்கத்தின் விடுபடுவான். ஏனென்றால் ஒரு உயிரை கொன்று அந்த உடம்பை சுவைப்பவர்கள் வினை சூழும். உணவால் பாவம் சொல்லும், உண்பதால் பாவம் வரும். அந்த உண்ணுவதால் பாவம் வருவதை உடைத்திருக்கும் ஆற்றல் அன்னதானத்தான் உண்டு. மாதம் 50க்கு ஓரிருவருக்கு அல்லது 3 4 50 அன்னதானம் செய்வருக்கு நிச்சயம் புலால் உண்ணுகின்ற பழக்கத்தை விடுபடுவார். கசந்து போகும் அந்த பழக்கத்தை விடுபடுவார்கள். கருணை விடும் அவர்களுக்கு. அதான் ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை உருவாக்கினார். இதான் அடிப்படையினார். இதை மேற்கொண்டவன் நிச்சயமாக புலால் உண்ண மாட்டான்.